வணக்கம். ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மதுரையில் ஆவணி திருவிழா கோலாகலமாக எப்படி கொண்டாடப்படுது அப்படின்றதையும் சங்க தமிழ் வளர்த்த மதுரையின் சிறப்பு பற்றியும் பார்க்க போகிறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவும் ஆவணி பிரம்மோற்சவ திருவிழாவும் மிக சிறப்பு வாய்ந்தது. அதில் சித்திரை திருவிழாவின் பொழுது அன்னை மீனாட்சிக்கும் கள்ளழகருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஆவணி பிரம்மோற்சவ திருவிழாவில் சிவபெருமானுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படும். மதுரையில் சிறப்பு வாய்ந்த மீனாட்சி சொக்கநாத சுவாமி கோவிலில் ஆவணி பிரம்மோற்சவ திருவிழா இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. ஆவணி திருவிழாவை முன்னிட்டு கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகம், தீப ஆராதனைகள் நடைபெறும் பொழுது சிறப்பு அலங்காரத்தில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பது வழக்கம். திருவிழாவின் பொழுது தினம்தோறும் அன்னம், குதிரை, யானை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி அருள் புரிவார். ஆவணி திருவிழாவில் நாரைக்கு முக்தி அளிக்கும் காட்சி 6ஆம் தேதி நடைபெறும். இதையடுத்து 8ஆம் தேதி தருமிக்கு பொற்கிழி அருளும் காட்சியும், 9ஆம் தேதி உலாவாக்கோட்டை அருளிய லீலையும், 10ஆம் தேதி பாணனுக்கு அங்கம் வெட்டிய லீலையும் நடைபெறும். அதன் பின்னர் 11ஆம் தேதி சோமசுந்தரர் வளையல் விற்ற லீலையும், 12ஆம் தேதி சொக்கநாதர் நரிகளை பரிகளாக்கிய லீலையும் நடைபெறும். அதற்கடுத்து 13ஆம் தேதி காலையில் சொக்கநாதர் பிட்டுத்தோப்புக்கு எழுந்தருளி பிட்டுக்கு மண் சுமந்த லீலையும், மதியம் மண் சாத்துதல் நிகழ்ச்சியும் நடைபெறும். தொடர்ந்து 14ஆம் தேதி மாலையில் விறகு விற்ற லீலை, 15ஆம் தேதி அன்று காலையில் அன்னை மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் சட்டத்தேரில் பவனி வருகின்றனர். இறுதியாக 16ஆம் தேதி மாலையில் பொற்றாமரை குளத்தில் தீர்த்தவாரியும் நடைபெற்று திருவிழா முடிவடைகிறது. அடுத்தபடியாக சங்க தமிழ் வளர்த்த மதுரையின் சிறப்பு பற்றி பார்க்கலாம். வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் மிகவும் புகழ்பெற்றது. ஒரு காலத்தில் இப்பகுதியில் மருத மரங்கள் அதிகமாக இருந்ததுனால மருதத்துறை என்பது மருவி மதுரை என ஆனது அப்படின்றது ஒரு கருத்தும், சிவபெருமானின் தலையிலிருந்து பொழிந்த மதுரத்தால் இப்பெயர் பெற்றதாகவும் கூறப்படுவதும் உண்டு. தமிழகத்தின் 3வது பெரிய நகரான மதுரை கூடல், மல்லிகை மாநகர், நான்மாடக் கூடல், திரு ஆலவாய் போன்ற பல்வேறு பெயர்களால் குறிக்கப்படுது. மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றியே மதுரை நகர கட்டமைப்பு 4 நாற்கர வடிவமுடைய தெருக்களாக கட்டப்பட்டுள்ளது. இந்த தெருக்கள் தமிழ் மாதங்களின் பெயர்களால் ஆடி, சித்திரை, ஆவணி, மூல, மாசி வீதிகள் என இன்றும் அழைக்கப்படுது. சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களும் மதுரை மற்றும் அதன் அருகே உள்ள பகுதிகளிலேயே நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது. சுமார் 2500 ஆண்டுகள் பழமையான தொடர்ந்த மக்கள் வசித்து வரும் உலகின் சில நகரங்களுள் மதுரையும் ஒன்று. பாண்டிய மன்னர்களின் தலைமையிடமாக விளங்கிய மதுரை தமிழ் மொழியுடன் நெருங்கிய தொடர்புடையது. சங்க காலம் என குறிக்கப்படும் கிமு 4ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தில் தமிழ்மொழி அறிஞர்களை கொண்டு 3ஆம் தமிழ்ச்சங்கம் அமைக்கப்பட்டு தமிழை வளர்த்த பெருமையுடைய நகரமாகும். மௌரிய பேரரசின் அமைச்சர் கௌடில்யர், கிரேக்க தூதர் மெகஸ்தனிஸ் ஆகியோர் குறிப்புகளில் மதுரை குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்திலும் மதுரை பற்றிய குறிப்பும் காண கிடைக்கும். சங்ககால பாண்டியர், இடைக்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், மதுரை சுல்தானகம், விஜயநகர பேரரசு, மதுரை நாயக்கர்கள், கர்நாடக ராஜ்யம், ஆங்கிலேயர்கள் போன்றோர் மதுரையை ஆண்டுள்ளனர். சித்திரை திருவிழா என்று அழைக்கப்படும் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் ஆண்டுதோறும் 10 நாட்கள் மதுரை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்படும். சித்திரை திருவிழாவை ஒட்டி கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியும் சிறப்பு வாய்ந்தது. மீனாட்சி அம்மன் கோவில், திருமலை நாயக்கர் அரண்மனை போன்றவை வரலாற்று புகழ் பெற்றவை. மதுரையில் அரியாடை அணிந்து வேலை செய்து கொண்டிருந்த விவசாயிகளை கண்ட பின்னர்தான் மகாத்மா காந்தி 1921ஆம் தேதி செப்டம்பர் 26ஆம் தேதி அவருடைய அரியாடையை அணிந்தார். அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு பகுதிகளில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு உலகளவில் பிரபலமானது. சென்னைக்கு அடுத்த 2வது பெரிய மாநகராட்சியாகும். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளையும் உள்ளது. உலக சுகாதார நிறுவனம் நடத்திய ஆய்வில் தென்னிந்தியாவின் மாசில்லா மாநகரமாக மதுரை மாநகரம் தேர்வு செய்யப்பட்டது. மதுரை அருகே உள்ள வைகை அணை மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கு சிறந்த சுற்றுலா தலமாகவும் உள்ளது. மதுரையில் விளையும் குண்டுமல்லி உலகளவில் பிரபலமாகி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதியாகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் தலைநகராக திகழும் மதுரை தூங்கா நகர் என்றும் அழைக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி.